ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பாட்டி இன்னைக்கு கதை போட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு போடுங்க. நான் பிளாஸ்பேக் சொல்ல சொல்ல எல்லாருக்கும் எரிச்சலும் கோவமும் வருதோ, ஒருவேளை ரொம்ப கஷ்டமா இருக்கா, இல்லை ஒருவேளை போர் அடிக்குதான்னு கேட்க சொன்னாங்க. அதனால தான் பாதி கதையோட நிறுத்தி வச்சிருக்கோம். ஆமாங்க, கொஞ்சம் டச்சப் பண்ணாலும் அது கொஞ்சம் ரியலோட ஒத்து வரணும்ல. அதனால தான் தத்ரூபமாக சொல்கிறதுக்கு சில விஷயங்கள் இப்படி பாட்டி சொல்கிறத நாங்கள் கொஞ்சம் மேக்கப் பண்ணாதுன்னு நல்லா இருக்கும். அதான் இடையில இடையில பாட்டி சொல்கிறத வீடியோவாக காட்டுறோம். அந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு தெரிஞ்சுக்கணும்ல, இல்லைன்னா டைரெக்டாக சொல்லிட்டு போயிடலாம். அதனால தான் உங்ககிட்ட கேட்டுட்டு போடலான்னு இருந்தோம். என்ன பிள்ளைடா, நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையோ தெரியல. எஸ்தரை பொறுத்த வரைக்கும் நடந்ததை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லுங்கள். ஒருவேளை நான் சொல்கிறது உங்களுக்கு போர் அடிக்கும்ல, அதான் இடையில வீடியோவாக காட்டுறோம். அந்த பழைய வீடியோலாம் வேண்டானா வேண்டான்னு சொல்லிடுங்க, இல்லை அதை காட்டணும்னா காட்டணும்னு சொல்லுங்கள். என்னடா திடீர்னு வீடியோ போடுறாங்க, திடீர்னு 2 நாள் போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பாக்குறீங்கல்ல. என்ன செய்யறது, திடீர்னு வீடியோ எடுக்கிற நேரம் நாங்கள் இந்தியாவுக்கு வந்ததுலேருந்து இங்கே நிறைய ரிலேட்டிவ் வந்துட்டே இருக்காங்க. அவங்க வர்றப்ப வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுது. அதனால தான் சாரி, மற்றபடி எதுவும் இல்லை. நேற்று கூட ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க, பாதி வீடியோவோட அப்படியே நிப்பாட்டிட்டேன். அப்புறமா ரொம்ப லேட்டாக தான் போட்டோம், தப்பா எடுத்துக்காதீங்க. ஆமாங்க, இங்கே செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்ல, அது வரைக்கும் யாராவது வருவாங்க போவாங்க. அதனால கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, சரியா? அது மட்டும் இல்லை, நாளைக்கு எங்கள் அத்தானே அங்கேருந்து இங்கே வர்றாரு. அவர் வந்தால் இன்னொரு 10 நாளைக்கு இங்கே தான் இருப்பார். அப்புறம் 15th கிளம்பி போயிடுவார். அவர் போகிற வரைக்கும் எப்படி வீடியோ போட முடியுதோ தெரியல. அதனால கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. எங்க வீட்டில் இங்கே ஒரு பூனைக்குட்டி கூட இருக்கு. அது அப்பப்போ சத்தம் போடுது. இப்போ போய் அதை சத்தம் போட்டுட்டு தான் நான் வரேன், தப்பா எடுத்துக்காதீங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ளாஷ்பேக் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டினியூ பண்ணாமா இல்லை பழைய மாதிரியே கதையை கொண்டு வரணுமான்னு சொல்லுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கூடிய சீக்கிரம் புதிய திருப்பங்களோட கதைகள் வரும். ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இந்த 15th வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கங்க. ஐ லவ் யூ மை டியர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய். அப்புறம் சொல்லணும்னு நினைச்சேன், இந்த காதலில் விழுந்த என் கதையில யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும், யாரெல்லாம் பிடிக்காதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, சரியா? நாளைக்கு பார்க்கலாம். பாய்.